விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் என்ற இறைவார்த்தைகளுக்கு ஏற்ப செல்வம் என்பது இறைவனோடு உள்ள உறவு. இறைவன் மனதில் நான் என்னவாக இருக்கிறேன், இறைவனை நான் எந்த அளவு அன்பு செய்கிறேன் என்பது மிகப்பெரிய செல்வம். இன்றைய நற்செய்தியில் தன்னுடன் இருப்பவர்களுக்கு, தன்னை அன்பு செய்தவர்களுக்கு, தான் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டவர்களுக்கு எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஜெபம் என்பது உயிரோட்டமானது, அது அர்த்தமுள்ளது, ஆழமானது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கவிதை வடிவில்தான் ஜெபிக்க வேண்டும், அடுக்கு மொழியில் ஜெபிக்க வேண்டும், மூச்சு விடாமல் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போக வேண்டும். பிறர் நம்மை பாராட்ட வேண்டும், எதுகை மோனையில் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும், பாடல் பாட வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு ஆண்டவனின் இல்லத்தில் அமர்ந்து உறவாட, அவரோடு உரையாட மறந்துவிடுகிறோம், வெட்கப்படுகிறோம். ஆனால் ஜெபம் என்பது எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு. என்னுடைய ஜெபத்தில் இறைவனை மட்டுமே நான் மையப்படுத்தியிருந்தால் வார்த்தைகளில் பொய் இருக்காது, உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும், வாழ்வில் உயர்வு இருக்கும், பணியில் நிறைவு இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், பிறரோடு உள்ள உறவில் அன்பு இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், என்னை காண்பவர் இயேசு கிறிஸ்துவை காண்கிறார் என்ற எண்ணம் இருக்கும். இறைவன் அனைத்துமானவர், எங்கும் நிறைந்திருக்கிறார், எதிலும் வசந்தமாயிருக்கிறார். பிறகு நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என நம்மில் ஒரு சிலர் நினைப்பது உண்டு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கேட்கிற பக்தனுக்கு தான் வரம் கிடைக்கும், தட்டுகிற வழிபோக்கனுக்கு தான் கதவு திறக்கப்படும், காணாமல் போனதை தேடுகிறவனுக்கு அவன் இழந்ததை கிடைக்கும். ஆம், இன்றைய நற்செய்தியில் தன் தந்தையிடம் இயேசு எவ்வாறு மன்றாட வேண்டும் என்றும் எவ்வாறெல்லாம் ஜெபிக்கக்கூடாது என்றும் தெளிவாக கற்றுத்தருகிறார். ஜெபம் என்பது எனக்குள் இருக்கும் அனைத்தையும் இறைவன் முன் வெளிப்படுத்த வேண்டும். மற்றவர்களின் புகழ்ச்சிக்காகவோ பாராட்டுக்காகவோ ஜெபிப்பது ஜெபம் அல்ல. நான் பிறருக்காக ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் தூபம் போல் இறைவன் பாதம் சென்று சேரும். கட்டாயம் அந்த கருத்துகள் நிறைவேறும். என்னுடைய ஜெபத்தை இறைவன் கேட்டார் என்ற மனநிறைவு எனக்குள் தோன்றும். ஆம், என் அன்பார்ந்த சமூகமே, என்னுடைய ஜெபம் பரிசேயத்தனமாக இல்லாமல் பிறருக்கும் எனக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியதாகவும் இறைவனோடு உள்ள உறவை ஆழப்படுத்துவதாகவும் அமைய வேண்டும். நல்ல ஆயன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.